20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இவர்களுடைய மூதாதையர்கள் ஆப்பிரிக்காவோட பிரதான நிலப்பகுதியிலிருந்து கடலை கடந்து பயணம் செஞ்சு மடகாஸ்கரை அடைஞ்சது. காலப்போக்கில் இவை தீவோட தலை சிறந்த வேட்டைக்கார விலங்காவும் சுறுசுறுப்பான, புத்திசாலித்தனமான மற்றும் அச்சமற்றவர்களாகவும் பரிணமிச்சது. இப்படி தனிமை மற்றும் அவசியத்தால வடிவமைக்கப்பட்ட ஒரு பரிணாம வேட்டைக்கார விலங்கா உருவெடுத்தது. இப்படி ஃபோசாங்கிற விலங்கு உருவானதே ஒரு தனித்துவமான கதை தாங்க. கூர்மையான இமைக்காத கண்கள் மங்கலான காட்டு வெளிச்சத்துல கூட இரைய கண்டுபிடிக்க ஏதுவா இருக்கு. ஃபோசாவோட தாடைகள் கூர்மையான பற்களை தாங்கிய ஒரு ஆயுதம் மாதிரி செயல்படுது. இவற்றை கொண்டு எளிதா எலும்புகளை கூட நசுக்கக்கூடியது. எல்லாத்துக்கும் மேல இவை தங்கள் உடல்ல இருந்து சுரக்கக்கூடிய ஒரு விதமான வாசனை திரவத்தை பயன்படுத்தி தங்கள் எல்லைகளை குறிக்குது. இது மற்ற வேட்டைக்கார விலங்குகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுற விதமா இருக்கு. மடகாஸ்கர் காடுகள்ல லெமுர்கள் அங்க இருக்கிற பொதுவான பெரிய இரையா இருக்கு. ஃபோசாக்கள் லெமுர்களை வேட்டையாடுறதுல கை தேர்ந்த விலங்கா திகழுதுங்க. நொடி பொழுதுல மரத்துக்கு மரம் தாவக்கூடிய லெமுர்களை வேட்டையாடுறது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. ஃபோசாக்கள் கிளைகள்ல அமைதியா நகரும். இவற்றோட வாள்கள் மட்டும் சமநிலைக்காக அசையுது. சரியான தருணம் வரும்போது பாயுது. மின்னல் வேகத்துல அவை லெமுர்களை நடுப்பகுதியில பாஞ்சு பிடிக்குது. ஆங்கிலத்துல அக்ரோபாட்டிக் மூமெண்ட்னு சொல்லப்படுற நுணுக்கமான துரிதமான செயல்பாடுகள் இருந்தா மட்டுமே இது சாத்தியம். இது தவிர பறவைகள், ஊர்வன, சிறிய பாலூட்டிகள், சில சமயங்கள்ல பக்கத்துல இருக்கிற கிராமத்து கால்நடைகளை கூட இவை வேட்டையாடுது. ஃபோசாக்கள் ரகசியமா திரியிற ஒரு விலங்கு. இவற்றை அரிதாவே காண முடியும். ஆனா இனச்சேர்க்கை காலத்துல இவற்றோட மர்மமான உலகம் உயிர் பெறுதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இனப்பெருக்க காலத்துல பெண் ஃபோசாக்கள் மரங்கள்ல ஏறி காடு முழுவதும் எதிரொலிக்கிற மாதிரி ஊளையிட்டு ஆண் ஃபோசாக்களை ஈர்க்கும். சுமார் 3 மாத கர்ப்ப காலத்துக்கு பிறகு பெண் ஃபோசாக்கள் 2 முதல் 4 சிறிய குட்டிகளை ஈன்றெடுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க.